எடிலைட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தன்மைகள் குறித்து பார்க்கலாம். முதலில் அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய சட்டங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி, சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்பதற்கும் மற்ற சட்டங்கள் என்பதற்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலில் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? அரசியலமைப்பு சட்டம் என்றால் ஒரு அரசு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், அதாவது அந்த அரசில் என்னென்ன அங்கங்கள் இருக்க வேண்டும். ஒன்றிய அரசு, மாநில அரசு இருக்கணும். அப்புறம் ஒன்றிய அரசுல எந்தெந்த மாதிரியான பகுதிகள் இருக்கணும், அதாவது சட்டம் இயற்றக்கூடிய பகுதி, அதனை செயல்படுத்தக்கூடிய பகுதி, அதனை நீதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய பகுதி ஆகியவைகள் எவ்வாறு இருக்கணும். அந்த ஒவ்வொரு அமைப்பிற்கும் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அந்த அதிகார அமைப்புகளுக்கு என்னென்ன பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான். ஒரே வரியில சொல்ல போனா ஒரு அரசாங்கம் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சட்ட வகைமுறை தான் அரசியல் அமைப்பு சட்டம். இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல போறோம். நம் வரைவு குழுவின் தலைவராக இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து நம் நாட்டிற்கு ஏற்றார் போல் எந்தெந்த பகுதிகள் பொருந்தும் என்று அதனை வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம நிறைய நாடுகளிலிருந்து எடுத்திருக்கோம். உதாரணமா அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் முறை ஆட்சி இருக்கு, தட் இஸ் பிரசிடென்சியல் ஃபார்ம். சில ப்ரொவிஷன்ஸ் நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கிறோம். அப்ப இங்கிலாந்துல பார்லிமெண்டரி ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம கண்ட்ரியில பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கா இல்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிற்கு அமெரிக்காவிலிருந்து எந்தெந்த பகுதிகள் தேவை, அதை எவ்வாறு மாற்றி நம் நாட்டிற்கு ஏற்றார் போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்னென்ன தன்மைகள் தான் இருக்கு? அப்ப இது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை வச்சு இருக்கா அல்லது பார்லிமெண்ட் ஆட்சி முறையை வச்சு இருக்குதா? முதல் ஃபீச்சர் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறது ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கூட்டாட்சி. நல்லா புரிஞ்சுக்காங்க, கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டாட்சி. கூட்டாட்சி அப்படிங்கிறத ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டணி ஆட்சிங்கிறத கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம படிக்கும் பொழுது கூட்டாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் குழப்பிக்கொள்ள கூடாது. அப்ப கூட்டாட்சினா என்ன சார் அப்படின்னா, ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி செய்வது. இப்ப உதாரணமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு 50 ஸ்டேட் இருக்கு. அப்ப அந்த 50 ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான அரசுகள் இருக்கும். இந்த 50 ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசு இருக்கும். அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியாவில் யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அரசும் இருக்கும். ஒரு நிலப்பரப்பை எளிமையாக சொல்ல போனோம்னா, a particular territory ruled by two government is called federation. ஒரு நிலப்பரப்பை 2 அரசுகள் நடத்துவது அல்லது ஒரு நிலப்பரப்பை 2 அரசுகள் ஆள்வது அப்படிங்கிறது தான் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ ஒரே டெரிட்டரிய 2 பேர் ஆட்சி செஞ்சா குழப்பம் வரும்ல சார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். இதற்காகத்தான் நம்ம அதிகாரம், ஒன்றிய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் கொடுத்து யாருக்கு எந்த அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் தன்மை அப்படிங்கிறது ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அதிகார பிரிவினை. அப்ப யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சு வச்சிட்டாங்களா சார் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் அவ்வாறு உள்ளது. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறதுல பார்லிமெண்ட் சட்டம் போடலாம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுல மாநிலங்கள் சட்டம் போடலாம். கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் அல்லது பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற சப்ஜெக்டை ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசுகளும் சட்டம் இயற்றலாம். அப்ப ட்ரூ
ஃபெடரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப இதை எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்கு வரும்போது அதை நம்ம குவாசி ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்றோம். அதாவது கூட்டாட்சி போல்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அப்ப ஃபார்மோஸ்ட் இந்தியாவில் எந்த வகையான ஃபெடரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, தட் இஸ் குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட். இரண்டாவதாக செப்பரேஷன் ஆஃப் பவர். இப்போ இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதும் இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் வருது. அதாவது அதிகார பிரிவினை. அப்ப மத்திய அரசு என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளது, மாநில அரசுகள் என்று சொல்லக்கூடியதற்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளது அப்படிங்கிறத பிரிச்சு அந்தந்த சப்ஜெக்ட்ல அந்தந்த அரசுகள் ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். மூன்றாவதாக அரசியலமைப்பின் மேலாண்மை, தட் இஸ் சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் அல்லது சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அல்லது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் இது எல்லாமே ஒண்ணுதான். இந்தியாவில் எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டோம்னா கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னம்னா, a government ruled by various political party, ஒரு அரசு என்பது பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்தலாம். அல்லது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த அரசுக்கு ஏற்றாற்போல் அரசு நடத்துவதோ இல்ல அடுத்து வரக்கூடிய அரசுக்கு ஏற்றாற்போல் அரசு நடத்துவதோ கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை நம்ம நடத்தணும். அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், தட் இஸ் சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதை தமிழ்ல சொல்லணும்னா அரசியலமைப்பின் மேலாண்மை. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா, இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கும் பொழுது, ஒவ்வொரு டாபிக்ஸையும் படிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த விஷயத்தோட ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதை நம்ம செப்பரேட்டா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பாடம் படிக்கும் பொழுது மற்றொரு பாடத்தையும் நாம் எளிமையாக படிப்பதற்கு உதவும். அடுத்ததாக ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் எழுதித்தானே சார் இருக்கு, இங்கிலாந்துல எழுதித்தான் வச்சிருப்பாங்க, பேச்சு மொழியில வச்சிருப்பாங்க, அமெரிக்காவில் எழுதித்தான் வச்சிருப்பாங்க, ஜப்பான்ல எழுதித்தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு போட்டு அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலா ஃப்ரேம் பண்ணி இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டா, ஒரு கண்ட்ரியோட டாக்குமெண்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அப்ப அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னா, கன்வென்ஷன்ஸ், பிரசிடென்ட்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு அரசாங்கம் நடத்தப்பட்டால் அது வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். டிவிஷன் ஆஃப் பவர் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அதிகார பிரிவினைன்னு ஒன்று பார்த்தோம், தட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர். இங்க அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு பிசிக்கலா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். தட் இஸ் அதிகார பிரிவினை என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்றது செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்த டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசிற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அதிகார அமைப்புகளுக்கு எவ்வாறு பிரித்து கொடுப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னா கரெக்டா புரியும். இப்போ ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு அமைப்புகளுக்கு வெவ்வேறு அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சட்டம் இயற்றுத்துறைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேச்சர், நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி என்று சொல்லக்கூடிய நீதித்துறை. இது எங்க எடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் லெஜிஸ்லேச்சர் இஸ் பார்லிமெண்ட், எக்ஸிகியூட்டிவ் இஸ் யூனியன் கவர்மெண்ட், ஜுடிஷியரி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். சோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா, இது மூன்றுமே ஒன்றுக்கொன்று மேல் கீழ் அப்படி கிடையாது, மூன்றுமே சமமானது. அப்ப சட்டம் இயற்றுத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று அதிகார அமைப்புகளுக்கும் என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா டிவிஷன் ஆஃப் பவர். இப்போ உங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவருக்கும் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப இது ஏன் சார் இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு அரசு நடத்துறதுக்கு இவ்வாறு பிரித்து வைத்திருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிதான் வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா,
இந்தியாவில் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னா சட்டம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்ப ஒரு விஷயத்தை முதல்ல சட்டம் போடணும். தட் இஸ் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்டா இருக்கலாம் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருக்கலாம். அப்ப பார்லிமெண்ட் சட்டம் போடுதுன்னு சொன்னா அந்த போடக்கூடிய சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே இவங்க. அப்ப போடக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா அல்லது நிர்வாக செய்யக்கூடிய நபர்கள் அல்லது நிர்வாக துறையில் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கிறது தான் நீதித்துறை. இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா போதும். ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகிள் 13ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசு அல்லது ஒரு மாநில அரசு ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா? இல்ல சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி, அதாவது நீதித்துறையில சேலஞ்ச் பண்ணி நம்ம அதனோட வேலிடிட்டி செக் பண்ணிக்கலாம். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் இயற்றப்படுகிறதா அல்லது செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசிங், தட் இஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்ற மாதிரி ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடியது தான் ஜுடிஷியரி. அப்ப லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. இப்ப செப்பரேஷன் ஆஃப் பவருக்கும் டிவிஷன் ஆஃப் பவருக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல சொல்லியிருக்கிறேன். செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அதிகார பிரிவினை. டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிறதுக்கு மூணுக்கும் பிரிச்சு வச்சிருக்கிறது. தட் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர். இது ஒரு முக்கியமான கேரக்டர் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல. அடுத்ததாக நீதிமன்றங்களின் அதிகாரம். இந்த நீதிமன்றங்களின் அதிகாரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இதுக்கு முந்தின டாபிக்ல பார்த்ததே அப்படிதான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு உதாரணமா ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இல்ல அப்படின்னு வச்சுக்காங்களேன். அப்ப மெஜாரிட்டியா இருக்கிற கவர்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க விருப்பத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறுபட்டு எந்த சட்டத்தை வேணாலும் இயற்றலாம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் எந்த அதிகாரத்தையும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய, அதாவது என்னன்னா அது சுப்ரீம் கோர்ட் விருப்பத்திற்கு கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் அதை நம்ம இந்திய நீதிமன்றங்களின் மேலாண்மை அல்லது நீதிமன்றங்களின் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை சேர்த்திருக்கோம். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிங்கிற கான்செப்டும் நம்ம அமெரிக்காவில் இருந்து தான் எடுத்தோம். அப்ப இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா என்ன சார் அப்படின்னு கேட்டா எந்த அரசு வந்தாலும் அந்த அரசிற்கு ஏற்றார் போல் நீதிமன்றங்கள் செயல்படக்கூடாது. அந்த அரசு இயற்றக்கூடிய சட்டங்களை சரி என்று சொல்லக்கூடாது. அந்த அரசுகள் செய்யக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் சரின்னு சொல்லக்கூடாது. அப்ப எது சார் அளவுகோல் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்கு. இதுதான் நீதிமன்றங்களின் அதிகாரம். நம்ம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி எப்படியெல்லாம் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். நான் ஏன் பின்னால பார்க்கலாம் முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம படிக்கும் பொழுது எப்பொழுதுமே இதற்கு முன்பு என்னென்ன கான்செப்ட்லாம் இருந்ததோ அதோடு இப்ப படிக்கிறத நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். இதற்கு அடுத்து இனிமேல் படிக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இப்போ ஒன்று விஷயம் சொல்லியிருக்கிறோன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வரும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அந்த இந்தியன் ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்ட் யூஎஸ்ல இருந்து எடுத்தோம் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். அப்புறம் அப்ப படிக்கும் பொழுது இந்தியன் ஜுடிஷியரி அதனோட இண்டிபெண்டன்ஸ் எப்படியெல்லாம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற கான்செப்ட் படிக்கும் பொழுது இது கன்சாலிடேட் வரும். ஜெனரலாவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு அல்லது ஒரு 2 ஆண்டுகள் படிப்போம். ஒவ்வொரு முறையும் புதுசா முதல்ல இருந்து படிச்சுக்கிட்டே
இருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறத சேர்த்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்து படிக்க போறதை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இருக்கும். ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பு, தட் இஸ் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். ஏன் சார் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அப்ப டுயல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கா, மல்டிபிள் கான்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உங்க கேள்வி கரெக்ட், அப்படி இருக்கு. உதாரணமா இப்போ யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் அல்லது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உதாரணமா அமெரிக்காவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவில் ஃபெடரேஷன்ங்கிற கான்செப்ட், தட் இஸ் ட்ரூ செப்பரேஷன் ஆஃப் பவர் பிரிவைல்ஸ் இன் அமெரிக்கா அண்ட் கனடா. அங்க உண்மையான கூட்டாட்சி இருக்கு. அப்ப அங்க எப்படி சார் கூட்டாட்சி பண்றாங்க அப்படின்னா, அங்க 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு எல்லா 50 ஸ்டேட்டையும் சேர்ந்ததுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். அதற்கு அடுத்து 50 மாகாணங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இருக்கும். உதாரணமா இப்போ இலினியாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி ஒன்னொன்னு, அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அப்ப அங்க 2 கான்ஸ்டிடியூஷன். ஆனா இந்தியாவில் ஒன்றியத்துக்கு தனியா கான்ஸ்டிடியூஷன், மாநிலங்களுக்கு தனியா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இல்ல. இந்தியா முழுமைக்குமே ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. சோ அப்ப இப்ப இதை கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதற்கு அடுத்து செப்பரேஷன் ஆஃப் பவர், அப்புறம் டிவிஷன் ஆஃப் பவர், இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியரி, அப்புறம் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்ப இந்த வெவ்வேறு கான்செப்டையும் நம்ம வேற வேற நாட்டில இருந்து எடுத்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வேற வேற நாட்டில இருந்து நம்ம எடுத்தோம், அதை அப்படியே நாம வச்சுக்கல. ஏன் நம்ம வச்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அங்க இருக்கிற கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது நாடாளுமன்ற முறை அரசாங்கம். அமெரிக்காவில் ஃபாலோ பண்றது பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை. இங்கிலாந்துல ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்படி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல வச்சுக்காங்க. இப்போ ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ஒரு இல்ல, இங்கிலாந்துல பிரசிடென்ட்ங்கிறவர் இல்ல. ஆனா நம்ம நாட்டில் பிரசிடென்ட் இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, பார்லிமெண்ட் இருக்கு. அப்ப எப்படி சார் ரன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் அமெரிக்கா. ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவரை நம்ம இந்திய பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கல. இங்க பிரசிடென்ட் இஸ் எ நாமினல் ஹெட் ஆஃப் யூனியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம். இப்போ இந்த பார்லிமெண்ட்ங்கிற கான்செப்டை நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். இப்போ அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இல்ல அங்க இருக்கக்கூடிய குயின் அப்படிங்கிறவங்க ஹெரிடிட்டரியா வருவாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரி ஹெரிடிட்டரியா வர மாட்டாங்க. அப்ப இங்க இருக்கிற பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டு நம்ம கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாகவும் வராம ஹெரிடிட்டரியா மொனார்கிக்கலா இல்லாம அவரை நம்ம எலெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். ஸோ அதனால இந்தியாவில் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் பிரிவையிலா இருக்கு. ஒரு கான்செப்டை நம்ம அங்கிருந்து எடுத்து நம் நாட்டிற்கு ஏற்றார் போல் நாம் மாற்றி வைத்து இங்கு பல்வேறுபட்ட மக்கள் வாழக்கூடியதற்கு ஏற்றார் போல அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கு. ஸோ அப்ப இப்போ இதை சம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பிளெண்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரி வித் யுனிக் ஃபியூச்சர். நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தன்மை குறித்து நம்ம அதை பார்த்துட்டோம். இதற்கு அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே போக போறோம். அப்ப போகும்பொழுது என்னன்னா, அப்ப அதுல முகவுரை அப்படின்னு ஏற்கனவே இதுக்கு முந்தின பகுதியில நம்ம ஒன்று பார்த்தோம். 1928 கொண்டு வரப்பட்ட நேரு அறிக்கையில, அந்த நேரு அறிக்கை தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல தான் இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பிரியாம்பிள் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த பிரியாம்பிள்னா என்ன, அந்த பிரியாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கிட்ட சொல்லுங்க. நீங்க எந்த சந்தேகங்கள் கேட்டாலும் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாழ்த்துகள். நன்றி.